Thank you, Jesus. Thank you. Wonderful Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. Turn with me to the book of Job. Hallelujah. யோபின் புத்தகம். Thank you, Lord. Chapter 23. The book of Job, chapter 23, verse 14. வசனம் 14 வசனம். Job chapter 23 and verse 14. Job verse 23 and verse 14. அங்க எழுதப்பட்டிருக்கு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். This is the word for you. Amen. அங்க Job proclaims or confesses a thing that is amazing. அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். Whatever has been appointed for me, God is going to do things that is appointed for me. எனக்கு குறித்து இருக்கிறதை, ஆமென், தேவன் என்ன பண்ண போகிறாரு? அவர் நிறைவேற்ற போகிறாராம். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையை யோபு எப்படியான யோபு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க கவனித்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 22nd verse சாப்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா, Job's friend, யோபுடைய friend என்ன பண்ணுவாரு? He begins to criticize Job. ஒரு ஃப்ரெண்டுன்னு தெரியும், எல்லாரும் தெரியும். But he begins to speak something, he begins to say something. அவருடைய மனசுல பட்டது என்ன பண்றாரு? ஜோபுக்கு சொல்றாரு, because you had been இப்படி நீ இருந்திருக்கலாம், நீ அப்படி இருந்திருக்கலாம், அதனாலதான் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? இந்த பாடுகளை தேவன் அனுமதித்து இருக்கிறார். Amen. இங்க யோசித்து பாருங்க, ஜோப் இஸ் ஆல்ரெடி சஃபரிங். அவர் ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறாரு, சஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறார். there is a bodily, அவர் என்ன பண்ண, ஹியூமிலேட் ஆயிருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு, he is just struggling with every day. Amen. Day and night our body full pain இருக்கிறது. He is unable to come out of that pain. He is been controlled by his just mind. எல்லாமே என்ன இருக்குதுங்க? pain. He couldn't sleep, he couldn't do anything. அப்படியான ஒரு கட்டத்துல இருக்கும்போது he expect his friend, அவருடைய நண்பர்கள் வந்து he thought they will encourage him. அவர் உற்சாகப்படுத்துவாரு, நாங்க இருக்கிறோம்னு சொல்ல போகிறான்னு நினைச்சா, they praise God, தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க. they speak by biblical verses, they speak about God, but the end result what by ஜோபுக்கு என்ன சொல்றாங்கன்னா, because of your sinful life, because நீ ஏதோ செஞ்சிருக்கலாம், because you have done something, that is the reason God's judgment has come upon you ன்னு சொல்லுவாங்க. Amen. Hallelujah. அதுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, தேமானியாகி, அங்க சொல்ல தேமானியான எலிபாஸ் வந்து he என்ன பண்ற, he gives many things, he talks. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாரு 22-23ல, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உங்களுடைய கூடாரத்துக்கு தூரம் ஆக்குவீர். என்ன சொல்றாரு பாருங்க, his friend says, உன் வீட்டுக்குள்ள அக்கிரமம் இருக்குதுப்பா, உன் லைஃப்ல அக்கிரமம் இருக்கிறது, that is the reason these things has come. உங்க வாழ்க்கையில இது வந்திருக்கிறது காரணமே உன்னுடைய அக்கிரம காரணத்தினாலதான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? we bring judgment upon people, we speak, அவங்க இதனால வந்தது, இதனால வந்திருக்கும், அதனால வந்திருக்கும்னு. you can talk many things, but no one, நிறைய நேரத்துல என்ன தெரியாது, why God is dealing with people, எதுக்கு தேவன் இந்த காரியங்களை செய்கிறார், எதுக்கு இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். nobody knows, nobody understands it. Amen. We have our own நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள இருக்கிறது என்ன பண்றோம், we express, we can tell, we can do anything, but the reality is that, the truth is that nobody knows why God is dealing with you. இந்த இரவு நேரத்துல சில காரியங்களுக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். you may be going through pain, you may be going through depression, you may be going through losses. பல காரியங்கள் வழியாய் ஃபேமிலில பிரேக் டவுன் நீங்க உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருக்கலாம். உங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க டியரஸ்டா இருக்கிறவங்களுக்குள்ள we may seeing many things happening. அதனால there may be a question, why it is happening, எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோட கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். there may be people who may be talking, உங்களை குறித்து என்ன பண்ணலாம், நிறைய ரீசன் சொல்லலாம். people may come and talk about you, they may be telling this, they may be telling that, எதை வேணாலும் அவங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். that may be breaking you, அது உங்களை இன்னும் உடைத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். Amen. யோபுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆண்டவர் அவர் he becomes to, அந்த கேள்விகள் வரும்போது he questions himself. அவர் சொல்றார், யோபு சொல்றார் 23
23rd சாப்டர்ல அவர் சொல்வாரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தண்டனை பெருசா இருக்கிறது. I never expected it. அவர் ஏன்னா he was a man who worshipped God, who feared God. தேவனே 1ஆம் அதிகாரத்துல யோபு 1ஆம் அதிகாரத்துல சாட்சி கொடுப்பாரு. என் தாசனாகிய யோபை பார்த்தாயா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறவனுமா இருக்கிறான். தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறாருங்க. இன் ஹெவன் பிசாசுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. பிசாசுக்கு முன்னாடி சொல்றாரு. அவர் பரலோகத்துல ஏதோ ஒரு காரியத்தை he is challenging the devil. நிறைய நேரத்துல இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக அனுமதித்து இருக்கிறார் மாத்திரமல்ல, he is challenging the devil to prove himself, to prove his believers, to prove his children are going to stand with God. Amen. ஹalleluya. நீங்க கவலைப்படாதீங்க. யோபுடைய காரியம் என்ன தெரியுமா, 23ஆம் அதிகாரத்துல அவர் சொல்வாரு, I am seeking God. பாருங்க, அவர் 8ஆம் வசனத்துல பாருங்க, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்தில் நான் காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். யோபு சொல்றாரு, I see God, I cry to God, I pray to God, but என்ன ஆயிருச்சுன்னா, God is hiding from me. எனக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தாம மறைத்து கொண்டிருக்கிறாரு. I cannot see God. Amen. Hallelujah. அத சொன்னது அப்படியே விட்டுறல அவர். யோபு நான் ஜெபம் பண்ற ஒண்ணு நடக்கலன்னு அவர் சொல்லல, மாறாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். Amen. Even though now I am suffering, even though நீங்க hallelujah, even though நீங்க பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கலாம், கண்ணீரின் பாதையில கடந்து போய் கொண்டு இருக்கலாம், வேதனை நடுவுல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஹோப் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க நின்று கொண்டு how it is going to happen நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். But one thing for sure, என்ன தெரியுமா, உங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். Whatever God has planned and decided, உங்க வாழ்க்கையில எதை செய்ய தீர்மானித்து இருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற போகிறார். இதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். இதுதான் கர்த்தர் திட்டமிட்டு. எனக்கு தெரியாது உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரோ, என்ன செய்ய போகிறாரோன்னு தெரியாது, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். யோபுக்கு தெரியாது டபுள் போர்ஷன் பிளெஸிங் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அதிகாரத்துக்கு கடந்து போன பிறகு தனக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. 42nd சாப்டர்ல அவருடைய லைஃப் தலைகளாய் மாற போகிறதுன்னு அவருக்கு தெரியாது. Now he is seeing suffering. அவருடைய வேதனை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பலவீனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. அவங்க என்ன பண்றாங்கன்னா, hallelujah, thank you Lord, thank you. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நடந்தது? Job is seeing failures. அவர் சொன்னார், என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, இதோட முடிஞ்சிருமா, இந்த வேதனையோட இருந்து முடிஞ்சிட போதுமா? அவர் சொல்லுவார், என் பிள்ளைகளை இழந்தேன், என் சொத்து, அதுக்கு ஆண்டவர் என்னவா, பிள்ளைகளை இழந்து போனேன், என் சொத்தை இழந்து போனேன், எனக்குரிய கௌரவத்தை எல்லாத்தையும் இழந்து போனேன், இப்ப நான் ஒரு கேலி பொருளாக நான் இருக்கிறேன். I'm just a mock. I'm being mocked by everyone. அதே போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Wonderful Jesus. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க. You're going to see சீக்கிரத்துல ஆண்டவர் யோபை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Amen. Don't keep listening to the critics of what people are saying. உங்களை குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க, friends என்ன சொல்றாங்க, relation என்ன சொல்றாங்க. Don't focus on the critics of what people are saying. Focus on what the critics that God is saying. உங்களை குறித்து தேவன் எதை சொல்லுகிறார், அதன் மேல மாத்திரம் இன்னைக்கு கவனம் செலுத்துங்க. Hallelujah. Why do you want to lose what God is planning for your life? Critics உடைய வார்த்தைகளை கேட்டு why do you just go away from the presence of God? தேவனுடைய கிரியை மேல சந்தேகப்படாதீங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல சந்தேகப்படாதீங்க. Amen. Hallelujah. கர்த்தர் செய்ய நினைச்சது ஒண்ணு கூட தடைபடாது. 42ஆம் அதிகாரத்துல, அதே யோபுல 2ஆம் அதிகாரத்துல சொல்வார், கர்த்தர் செய்ய நினைச்சது ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில தடைபடாது. Amen. Right now நீங்க பார்க்காம இருக்கலாம், இப்போ உங்க சிச்சுவேஷன் இஸ் டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கலாம். லைக் ஜோபுடைய வாழ்க்கையில போல, I am seeking God, I am praying, I am not seeing a miracle நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அது முடிவு அல்லங்க. ஆனா யோபுடைய வார்த்தைப்படி நீங்க சொல்லுங்க, எனக்கு குறித்து இருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். Even though I'm not seeing a miracle right now, இப்போது நான் ஒரு அற்புதத்தை பார்க்கல, எனக்கு வேண்டிய காரியம் நடக்கலன்னு God, I trust you,
I believe in your promises. எனக்கு குறித்து இருக்கிறதை நீங்க செய்ய போகிறீங்க ஆண்டவரே. நீங்க செய்யற அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளாம இந்த உலகத்துல இருந்து நான் ஓட்ட முடிய போகிறது ஆண்டவரே. Hallelujah. I am going to see what you are going to do in my life. I am going to see the blessing that you are going to pour upon my life. I am going to see the glory that you have kept for my life ஆண்டவரே. Hallelujah. I will never be a failure, oh God, because you have promised. எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்ற போகிறீங்க. எனக்கு குறித்ததை என்ன பண்ண போறீங்க? நீங்க நிறைவேற்ற போகிறீங்க. நம்பிக்கையோட இருங்க. ஹalleluya. உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நான் சொன்னல, don't ever believe in the critics of what people are saying. ஜனங்க சொல்றது மேல நம்பிக்கை வைக்காதீங்க, அது மேல கவனம் வைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கவனம் வைக்கிறது என்ன தெரியுமா? ஹalleluya. இயேசு என்ன சொல்றான் பாருங்க. Gospel of Saint John chapter 8ல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஜீசஸ் hallelujah, he came from the Mount of Olives அன்னைக்கு நைட் எல்லாம் போனால the next day comes to the temple of Jerusalem. அந்த ஜெருசலேமுக்கு வந்தபோது hallelujah, something happens. அங்க இருக்கிற the so called believers, the so called people, religious people என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெண்ணை பிடிக்கிறாங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்து அவங்க கிட்ட அந்த பெண்ணை சர்ச்சுக்கு அந்த டெம்பிள்குள்ள கொண்டு வந்து அந்த பெண்ணை இயேசு கிட்ட விடுறாங்க, கொண்டு வந்து தள்ளுறாங்க. தள்ளிட்டு சொல்றாங்க, இந்த ஸ்திரீ என்ன பண்ணோம்? விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்சோம். ஆமென். அவங்க கிரிட்டிசைசேஷன் என்ன, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? the well people who knew who say themselves I am religious, நான் இப்படி நான் அப்படினு சொல்றவங்க, they found a woman in the act of adultery. Amen. And they bring that woman and just throw her into the compound of the temple and say to Jesus, this woman was found in the action in adultery ன்னு சொல்றாங்க. Amen. பட் என்ன தெரியுமா? they were not faithful, they were religious. அந்த கூட அந்த ஆக்ட்ல இருந்தவனை தப்ப ஓட வச்சுட்டாங்க. இந்த ஒரு பெண்ணை மாத்திரம் பிடிச்சிட்டு வந்து இயேசு முன்னாடி போட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த கிரிட்டிக்ஸ், அவங்க கிரிட்டிக் எப்படி பாருங்க, they point out the scriptures. மோசஸ் உடைய லால எழுதி இருக்குது, இப்படி விபச்சாரம் பண்ணா you have to stone that people to the death. ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க, she has to be stoned to death. இவ சாகணும். She has to die. She has no moral. She is an immoral woman. She cannot live for a moment. She has to die. But what was the answer of Jesus? Jesus அவங்க क्वेश्चनக்கு ஆன்சரே பண்ணல. They were persisting Jesus. ஏதாச்சும் அவர் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. Jesus doesn't answer their questions. மாறாக அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொல்ற, கீழே ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். Nobody knows what is written. Amen. Nobody cannot understand what Jesus, அவர் மனசுல என்ன இருக்குதுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. யோபுக்கு தெரியாது தேவனுடைய மனசுல என்ன இருக்குதுன்னு. But something supernatural happened. Jesus says, உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவன் முதல் கல்லை, let him stone her. கல்ல முதல்ல எறியட்டும்னு சொல்றாங்க. Amen. Hallelujah. What an amazing answer. ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ண முடியல. And the Bible says, இயேசு கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறார். He doesn't look to the people, but his word were so convicting, so powerful. அங்க இருந்தவங்கலாம் சின்ன பையன்ல இருந்து பெரியவர் வரைக்கும் they left that place and the woman was alone. அப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாரு, என்னம்மா ஒருத்தர் உன்னை கல்லெறியிலே உன்னை கொண்டு போடலையான்னு. அவர் சொல்ற, இல்ல ஆண்டவரே. Hallelujah. அப்போ something happens அந்த இடத்துல. She would have been crying, she would have been weeping. அவன் நினைச்சிருக்கலாம், Jesus was only a righteous person, holy person. அப்ப இயேசு சொல்றாரு, நான் கூட மேல condemnation கொண்டு வரதுல, go sin no more. Amen. Hallelujah. கிரிட்டிக்ஸ்க்கும் the heart of Godக்கு வித்தியாசத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம கிரிட்டிக்ஸோட வார்த்தை கேட்டு என்ன பண்றோம்? we change ourselves. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியத்தை அதுக்கேற்றபடி மாற்றிக்கொள்ள we want to show ourselves before the critics. உங்க ரைச்சியஸ்னஸ் இல்ல உங்க ஹோலினஸ் கிரிட்டிக்ஸ் முன்னாடி நீங்க காட்ட விரும்புறவங்க தான் நம்ம எல்லாம். But God says, அவர் உங்க முகத்தை பார்க்கிறவர் இல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். கிரிட்டிக்ஸோட வார்த்தை கேட்கிறவர். அந்த கிரிட்டிக்ஸோட வார்த்தை கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க, how do you act ன்னு ஆண்டவர் பார்க்கிறார் இன்னைக்கு. ஆமென். யோபு சொன்னார், அவருடைய கிரிட்டிக்ஸை பார்த்து சொல்றாரு, எனக்கு தெரியும்பா, எனக்கு தண்டனை இது பெருசுன்னு தெரியும், பாடுகள் பெருசுன்னு தெரியும்.
என் கண்ணீர் பெருசுன்னு தெரியும். I have no answers for it. நான் தேவனை தேடினாலும் பதில் இல்லைன்னு தெரியும். But one thing I know, எனக்கு தேவன் எதை நினைத்திருக்கிறார் அது செய்து முடிக்க போகிறார். Amen. Hallelujah. அவர் சொன்னார், I'm not judging myself. எனக்கு தெரியும் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு முன்னாடி எனக்கு நானே. பட் I know தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினதை அவர் செய்து முடிக்க போகிறார். Whatever God has planned for my life, He is going to complete it. அதை முடித்து கொடுக்க போகிறார். Amen. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? உங்க கிரிட்டிக்ஸ் உடைய காரியத்துக்கு அல்ல. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து சொன்னார், போ இனி பாவம் செய்யாது. நான் உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்றதில்ல, நான் உன்னை காண்டம்னேஷன் கொடுக்கறதில்ல, உன்னை நான் என்ன பண்ண போறேன், வெறுக்கிறதில்ல. Amen. Hallelujah. Jesus said, அந்த பெண்ணை பார்த்து சொல்ற, I still love you my child, my daughter, I love you. Don't lean on your past, don't think what has happened. You have come to me. என்கிட்ட வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, I give you a new life. உனக்காக நான் ஒரு புது வாழ்க்கை கொடுக்கிறேன். Whatever has been stolen for you, நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு புதிய லைஃப் நான் ஆரம்பிச்சு கொடுக்கிறேன். No sin, no more. Amen. இன்னைக்கு critics may be talking many things about you. நீ இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். Amen. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்ற போகிறார். Amen. Hallelujah. God is not going to listen to your critics' prayer. உன்னுடைய கிரிட்டிக்ஸ் உங்களை குறிச்சு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆண்டவர் அதை கேட்க போகிறது இல்ல. ஆண்டவர் ஏற்கனவே உங்க வாழ்க்கையை குறித்து அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு. Amen. Hallelujah. God is focused on those things. அததான் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அதை தான் நிறைவேற்ற போகிறார். நீங்க யோபு போல நீங்க சொல்ல முடியுமா? Can you lift your voice and சொல்ல முடியுமா? எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்ற போகிறார். Amen. Hallelujah. Whatever is appointed for me, God is going to perform it. எனக்கு வாழ்க்கையில செய்ய போகிறார். He is going to do it. Even though right now I don't see anything, Lord, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு நீங்க செய்ய போறீங்க. Thank you for your miracle, ஆண்டவரே. Thank you, நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கண்ணீர் மாறப்போ, you are going to do something. என் கண்ணீர் மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரே. என் பலவீனம் மாற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரே. Even though it's not going to happen in my time, it's going to happen in your time. உங்க நேரத்துல, உங்க காலத்துல, என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது நிறைவேற போகிறது ஆண்டவரே. அதுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரம் என்ற உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you. Thank you. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் மறக்கல. யோபு அன்னைக்கு மறக்கல. யோபு கூட நினைச்சாரு, என்ன தேவன் மறந்துட்டாரு, எனக்கு இந்த கஷ்டம், அந்த கண்ணீர், வேதனை எதனுக்கு அவர் கலங்கினாரு. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாருங்க. அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது சொன்னது போல எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஓ, தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க, God is preparing a table before your enemies, before your critics. உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை அவங்களுக்கு முன்பாக உயர்த்தி, oh, this is my plan for my beloved and ஆண்டவர் சொல்லுவதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. Amen. Hallelujah. யோபை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்க தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறாருங்க. அதனாலதான் நீங்க பாடுகள் வழியா கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. துன்பத்தின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய் ஆண்டவர் உங்களை மறக்கல. தேவனாய், God has not forgotten you. உங்களை தன் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. திராணிக்கு மேலான ஒரு சோதனை உங்க வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டாரு. அவர் குறித்த நேரத்துல வருவாரு. உங்களுக்கு குறித்திருக்கிற கால நேரத்துல God will come towards you. உங்க வாழ்க்கையில இடைப்பட போகிறாரு. அவர் செய்ய நினைத்தது ஹalleluya நிறைவேற போகிறது. ஹalleluya. நீங்களும் நான் இந்த நேரத்துல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க எந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்களோ அத பத்தி யோசிக்காம ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, Lord have mercy on me. உங்க பாவம் இருக்குதா, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், மன்னிங்க. ஆண்டவர், God is ready to forgive your sins. He is ready to wash you with his precious blood. உங்களை கழுவி சுத்தமாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. Amen. Hallelujah. and இயேசுவை விட்டு தூரம் போயிட்டீங்களா, இன்னைக்கு சொல்லுங்க, God, I am coming back to you. நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். God is waiting for your coming back. வாய் திறந்து சொல்லுங்க, Lord, here I am, I come back to you, Lord. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி,
God has not forgotten you. God is not going to leave you. He has not left you alone. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார் இயேசு. ஹalleluya. அந்த பாவியான ஸ்திரீ அவ ஒண்ணுமே அவளுக்கு தெரியல. அவர் மனசுக்குள்ள சொல்லி இருக்கிறான், ஏன் தான் இந்த தப்ப பண்ணணும், ஏன் தான் இந்த அவமானமோ அவன் நினைச்சு கொண்டு இருக்கலாம். இயேசு சொன்னாரு, உன்னை நான் தண்டிக்க போறதில்ல, உன்னை மன்னிக்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. Amen. Hallelujah. God is not going to act according to the critics of people. ஜனங்களோட அப்படி நினைச்சு செய்வார் நினைக்காதீங்க. தேவன் நினைத்திருக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், பரலோக தேவனுக்கு முன்பாக உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Lord. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். May God bless you. God bless you. இந்த வார்த்தை